காந்தா படத்தோடைய டைட்டில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, காந்தா அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் என்னன்னா, அமைதியான எல்லாரையுமே ஈர்க்கும் சக்தி கொண்டவன்னு அர்த்தம். இத கனெக்ட் பண்ற விதமா தான் படத்தோடைய ஹீரோ டி.கே. மகாதேவன் வந்து ரொம்ப அமைதியா இருப்பாரு. அதே மாதிரி எல்லாருக்கும் புடிச்ச மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ டி.கே. மகாதேவனுடைய கேரக்டர கனெக்ட் பண்ற விதமா இந்த படத்தோடைய டைட்டில செலக்ட் பண்ணியிருப்பாங்க. படத்தோடைய டைட்டில்ல கோல்டன் கலர்ல குடுத்திருப்பாங்க. அதிகாரம், புகழ குறிக்கக்கூடியது. காலத்த தாண்டி நிலைக்கும் ஒரு கதைன்னு கூட சொல்லலாம். இத கனெக்ட் பண்ற விதமா தான் இந்த படத்துல டி.கே. மகாதேவன் வந்து என்னுடைய ஆடியன்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி ஸ்டைல் பண்ணி ஒரு சீன் நடிச்சிருப்பாரு. அப்ப அதுக்கு ஐயா வந்து என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, ஆடியன்ஸ்ன்னு சொல்றல 50 வருஷத்துக்கு அப்புறம் அந்த ஆடியன்ஸ் இருக்க மாட்டான். ஆனா இந்த படம் வந்து நிலைச்சு நிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஸோ அதையுமே வந்து டைட்டில் மூலமாவே கன்வே பண்ணியிருப்பாங்க. துல்கர் சல்மான் நடிச்சு ரீசென்ட்டா ரிலீஸ் ஆன படம் காந்தா. இந்த படத்தோடைய ஹிடன் டீட்டெயில்ஸ் தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோல ஸ்பாய்லர்ஸ் இருக்கும். ஸோ படத்த பார்த்தவங்க இந்த வீடியோவ பாருங்க. இந்த படம் Netflix OTTல அவைலபிளா இருக்குது. வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்க. காந்தா படத்துக்குள்ளயுமே வந்து ஒரு ஷூட்டிங் நடக்கும். அதுக்கு பேர் வந்து சாந்தான்னு வச்சிருப்பாங்க. ஸோ சாந்தா அப்படிங்கிறது வந்து ரொம்ப அமைதியா, சாஃப்ட்டான கேரக்டர குறிக்கக்கூடியது. ஸோ இத கனெக்ட் பண்ற விதமா தான் ஐயா வந்து அம்மா பத்தின கதை அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதனால தான் படத்தோடைய கிளைமாக்ஸ்லயுமே வந்து டி.கே. மகாதேவன் வந்து ஃபோட்டோ போட்டு சாந்தான்னு போடுறதுக்கு பதிலா, ஹீரோயின் குமாரியோடைய ஃபோட்டோ போட்டு சாந்தான்னு வெளியிட்டிருப்பாங்க. இது வந்து டி.கே. மகாதேவன் ஐயாவுக்கு செய்ற ஒரு கடமையாவும், குமாரிய பத்தி எல்லாரும் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காகவும், குமாரி மேல இருக்கிற லவ்வ காட்டுற விதமாவும், குமாரி ஃபோட்டோ வச்சு படத்த ரிலீஸ் பண்ணியிருப்பாரு. அதே மாதிரி படத்தோடைய ஸ்டார்ட்டிங்ல ஐயா வந்து குமாரி கிட்ட இந்த கதையோட ஹீரோ, ஹீரோயின் நீனா அப்படிங்கிற மாதிரியும் ஒரு டயலாக் சொல்லியிருப்பாரு. ஸோ அதனாலேயே இந்த படத்த வந்து குமாரியோடைய தலைமையில ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த படத்தோடைய நேம் கார்டு போடும்போது பிளாக் அண்ட் ஒயிட் கலர யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது வந்து பாஸ்ட்ல நடக்கிறதும், பிரசன்ட்ல நடக்கிறதும் போடுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஆரம்பத்திலே கன்வே பண்ணியிருப்பாங்க. இத கனெக்ட் பண்ற விதமா தான் படத்துல வந்து ஆல்ரெடி சாந்தா படம் வந்து ஷூட்டிங் நடந்து முடிஞ்சிருக்கும். அதையே திருப்பியும் ரீஷூட் பண்ணுவாங்க. அதே மாதிரி இந்த சீன்ல மசூதி, சர்ச்சு இதெல்லாம் இருக்கும். ஸோ எல்லா மதங்களும் சேர்ந்து சினிமாங்கிறது சேர்ந்து உட்கார்ந்து பார்க்கக்கூடிய ஒரு இடமா இருக்கும் அப்படிங்கிறத இந்த நேம் கார்டு போடும்போதே காமிச்சிருப்பாங்க. அதே மாதிரி பிஹைண்ட் த சீன்ஸ் பார்க்குறதுமே வந்து ஒரு சில பேருக்கு ரொம்பவே இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். ஸோ அதையுமே வந்து இந்த படத்தோட நேம் கார்டு போடும்போது ஒரு சில பிக்சர்ஸ ஆட் பண்ணியிருப்பாங்க. இந்த படத்தோடைய ப்ரீ கிளைமாக்ஸ்ல ஐயா வந்து இறந்து போயிடுவாரு அப்படிங்கிறதுக்கான ரெஃபரன்ஸா இந்த படத்தோடைய ஸ்டார்ட்டிங்லயே இந்த சீன்ல மார்ட்டின் வந்து ஐயா கிட்ட ஒரு நியூஸ் பேப்பர மார்ட்டின் எடுத்து காமிப்பாரு. அப்ப அந்த நியூஸ் பேப்பர்ல என்ன இருக்கும் அப்படின்னா, சாந்தா படம் தான் வந்து ஐயாவுடைய கடைசி படமா இருக்குது அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் ஆயிருக்கும். ஐயா வந்து இறந்து போயிருவாரு அப்படிங்கிறத இந்த ஃபர்ஸ்ட் சீன்லயே ஆடியன்ஸுக்கு சிம்பாலிக்கா கன்வே பண்ணியிருப்பாங்க. டி.கே. மகாதேவன் வர்றதுக்கு முன்னாடி எல்லாருமே வந்து ஐயாவ கேட்டு தான் எல்லா வேலையுமே செய்வாங்க. "ஐயா கிட்ட கேட்டியா? ஐயா என்ன சொன்னாரு?" அப்படிங்கிற மாதிரி எல்லா வேலையுமே ஐயா சொல்றத வச்சு தான் எல்லாரும் கேட்கிற மாதிரி சீன் வந்து ஸ்டார்ட் ஆகும். இதே இது டி.கே. மகாதேவன் வந்த உடனே அவரு வந்து எல்லாரையுமே வந்து இழுத்துக்குவாரு. ஸோ அதுக்கான டீட்டெயிலா தான் இந்த ஒரு ஃப்ரேம்ல ஐயா பக்கம் யாருமே இருக்க மாட்டாங்க. டி.கே. மகாதேவன் பக்கம் தான் எல்லாரும் இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அப்ப குமாரி மட்டும் ஐயா பக்கம் நிப்பாங்க. அதே மாதிரி ஐயா எங்க நிக்க சொல்றாரோ, அங்க தான் நான் நிப்பேன். எங்க பார்க்க சொல்றாங்களோ, அங்க தான் நான் பார்ப்பேன் அப்படின்னு குமாரி வந்து சொல்லுவாங்க. ஏன் குமாரி மட்டும் ஐயா பேச்ச கேட்கறாங்க அப்படிங்கிறதுக்கான டீட்டெயிலா தான் ஐயா தான் வந்து குமாரிய கூட்டிட்டு வந்து நடிக்க வச்சிருப்பாரு. அத நியூஸ் பேப்பர் மூலமாவும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. டயலாக் மூலமாவும் கன்வே பண்ணியிருப்பாங்க. டி.கே. மகாதேவன் வந்து சாந்தா படத்தோடைய ஷூட்டிங்ல இருக்கும்போது கோட் ஷூட் போடுவாரு. இதே இது நார்மலா காந்தா படத்தோடைய கதையில இருக்கும்போது வேஷ்டி சட்டை போட்டிருப்பாரு. இவரு எப்பப்ப நடிக்கிறாரு, எப்ப ஒரிஜினல் கதையில இருக்கிறாரு அப்படிங்கிறத இந்த காஸ்டியூம் மூலமா டிஃபரெண்ட் பண்ணி ஆடியன்ஸுக்கு கன்வே பண்ணியிருப்பாங்க. டி.கே. மகாதேவன வந்து சின்ன கேமரா வச்சு ஃபோட்டோ ஷூட் நடத்திக்கிட்டு இருப்பாரு ஐயா. அப்ப ஐயா என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, "இதெல்லாம் என்ன சின்ன கேமரா, நீ இன்னும் பெரிய பெரிய கேமராலாம் பார்க்க போற" அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இந்த டயலாக்க கனெக்ட் பண்ற விதமா அடுத்த ஷாட்லயே பெரிய கேமரா வர்ற மாதிரி காமிப்பாங்க.
டி.கே. மகாதேவன் வந்து கிளைமாக்ஸ்ல குமாரி வந்து அந்த டேப்ல என்னதான் பதிஞ்சு வச்சிருக்காங்க அப்படின்னு போட்டு பார்த்துக்கிட்டு இருப்பாரு. ஸோ இந்த டேப் வந்து இந்த படத்துடைய ஸ்டார்ட்டிங்ல எங்க காமிச்சிருப்பாங்க அப்படின்னா, இந்த சீன்ல குமாரி வந்து ஒரு டேப் ரெக்கார்ட் போட்டு டயலாக்க கொஞ்சம் கொஞ்சமா மெமரி பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அதே டேப்ல தான் கிளைமாக்ஸ்லயும் டி.கே. மகாதேவன் வந்து கேட்டுக்கிட்டு இருப்பாரு. ஸோ குமாரியோடைய ஃபர்ஸ்ட் சீனுமே வந்து அந்த டேப்ல தான் ஆரம்பிக்கும். அதே மாதிரி குமாரியோடைய கிளைமாக்ஸ்லயுமே வந்து அந்த டேப்ல தான் முடியும். ஸோ இந்த படத்துல டேப் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ப்ராப்பர்ட்டியா இருக்கும். இந்த படத்திலேயே இந்த ஒரு சீன் தான் ரொம்பவே முக்கியமான சீனா இருக்கும். செட்ல இருக்கிற எல்லாருமே வந்து டி.கே. மகாதேவன பேச்ச கேட்பாங்க. ஆனா குமாரி மட்டும் ஐயாவுடைய பேச்ச கேட்பாங்க. இத வந்து டி.கே. மகாதேவன் ஃபர்ஸ்ட் ஷாட்லயே வந்து புரிஞ்சுக்குவாரு. அதுக்கப்புறம் ஒரு சீன் நடிப்பாங்க. அதுல டி.கே. மகாதேவனுடைய கைய தான் வந்து உதர்ற மாதிரி இருக்கும். ஆனா குமாரி வந்து டி.கே. மகாதேவன அறைஞ்சுருவாங்க. அப்ப பாபு என்ன சொல்லுவாரு அப்படின்னா, "சீன்ல இல்லாதது இந்த பொண்ணு ஏன் அடிக்குது?" அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு டயலாக் இருக்கும். அதுக்கப்புறமேட்டு தான், "ஐயோ! ஐயா வந்து நம்மகிட்ட தப்பா சொல்லிக் குடுத்துருக்கிறாரு" அப்படிங்கிறது அந்த சீன்ல வந்து தான் உணர்வாங்க. அதே மாதிரி டி.கே. மகாதேவன் மேல ஒரு கிரஷ் வர ஆரம்பிக்கும். ஏன்னா, அதுக்கு அடுத்தடுத்த சீன்ல அறைன்னு சொன்னாலும் அவங்கனால அறைய முடியாது. அப்புறம் வேற வழியே இல்ல அப்படிங்கிறதுனால தான் அறையிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ, அதுக்கப்புறம் தான் ஐயா மேல இவங்களுக்குள்ள ஒரு பயம் வர மாதிரியும் காமிச்சிருப்பாங்க. அதுக்கு அடுத்த மறாநாள் ஷூட்டிங்ல ஒரு ரொமான்ஸ் சீன் இருக்கும். ஆனா, டி.கே. மகாதேவன் வந்து ஓவரா ரொமான்ஸ் பண்ணிருவாரு. அந்த சீன்ல ஒரு சில வார்த்தைகள்லாம் இருக்காது. அது வந்து குமாரிக்கும் தெரிய வந்திருக்கும். ஐயாவுக்கும் தெரிய வரும். அதுக்கப்புறம் தான் குமாரி வந்து டி.கே. மகாதேவன் மேல காதல் வர மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஐயா வந்து இந்த சீன்ல டி.கே. மகாதேவனுடைய பணம், புகழ் இதெல்லாம் பார்த்து மயங்கிட்டியா? அப்படிங்கிற மாதிரி கேட்டிருப்பாரு. ஸோ இந்த டயலாக்க கனெக்ட் பண்ற விதமா தான் இதுக்கு முன்னாடி ஒரு சீன்ல டி.கே. மகாதேவன் வந்து குமாரிய ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போயிருப்பாரு. அப்ப ஒரு 4 லைன் வந்து ஒரு பாட்டு வரும். அந்த 4 லைனுமே வந்து டி.கே. மகாதேவன் வந்து குமாரிய நெனச்சு பாட்டு பாடுவாரு. அதுல இருந்து தான் 2 பேருக்குமே வந்து லவ் வர மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஐயா வந்து ஷூட்டிங் ஸ்பாட்ல வந்து 4 ஸ்டெப் நடந்து வர சொல்லியிருப்பாரு. அந்த 4 ஸ்டெப்புக்குமே ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் எக்ஸ்ப்ளனேஷன் குடுத்திருப்பாரு. இந்த டயலாக்க கனெக்ட் பண்ற விதமா தான் டி.கே. மகாதேவன் வந்து அந்த 4 ஸ்டெப்பும் எடுத்து வைப்பாரு. அந்த 4 ஸ்டெப்லயுமே ஒவ்வொரு ஸ்டெப்ல ஒவ்வொரு ஆக்ஷன் பண்ணி அவ்ளோ அழகா நடிச்சு காட்டியிருப்பாரு. அதே மாதிரி அந்த சீனோட எண்டிங்ல பாபு வந்து ஷூட்டிங் மிரர் மாத்திரவா அப்படிங்கிற மாதிரி கேட்பாரு. ஃபர்ஸ்ட் நடிக்கட்டும், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு ஐயா சொல்லியிருப்பாரு. டி.கே. மகாதேவன் வந்து ஒரே டேக்ல நடிச்சு ஷூட்டிங் மிரர் இல்லாததுனால ஒரிஜினல் மிரர் மேல முட்டி தலையில ரத்தம் வர மாதிரி காமிச்சிருப்பாங்க. அந்த நேரம் பத்திரிக்கையாளர் இருந்ததுனால மறாநாள் நியூஸ் பேப்பர்ல டைரக்டர் ஐயாவை திட்டி நியூஸ் பேப்பர்ல வந்திருக்கிறதையும் பார்க்க முடியும். இந்த படத்துல டி.கே. மகாதேவன் வந்து அவருடைய மாமனாருக்கு ஒரு வாட்ச் வாங்கி கொடுத்திருப்பாரு. அந்த வாட்ச் வந்து உலகத்திலேயே 3 பேர்கிட்ட தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த 2 பேரையும் பேரை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதுல ஒருத்தர் வந்து சினிமா துறையை சேர்ந்தவரு. இன்னொருத்தர் வந்து பிரைம் மினிஸ்டரா இருந்தவரு. செல்வம் வந்து கார் டிரைவரா இருப்பாரு. குமாரிக்கும் டி.கே. மகாதேவனுக்கும் இடையில இருக்கிற ரிலேஷன்ஷிப் பிடிக்கல அப்படிங்கிறதுக்கான ரெஃபரன்ஸா இந்த சீன்ல ஃபர்ஸ்ட் தேவி உட்கார்ந்திருப்பாங்க. அவங்களுக்கு பின்னாடி செல்வம் வந்து நிப்பாரு. இதே இது தேவி போனதுக்கு அப்புறம் குமாரி வந்து உட்காருவாங்க. அப்ப செல்வம் வந்து திரும்பி நிக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. சோ இது மூலமா குமாரிய பிடிக்காத மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதே மாதிரி செல்வத்தோடைய கையில தேவி பாப்பான்னு பச்சை குத்தி இருப்பாரு. சோ இது மூலமா குமாரிய கொல்றது செல்வமும் காரணமா இருந்தாலும் இருக்கலாம் அப்படிங்கிறத ஒரு ஹைப் குடுத்திருப்பாங்க. குமாரி இறந்தப்ப ஒரு ஷூ பிரிண்ட் இருக்குது அப்படிங்கிறத வச்சுதான் கேஸ் இன்வெஸ்டிகேஷனே ஸ்டார்ட் ஆகும். இதுக்கான டீட்டெயிலா கால் ஆக்சிடென்ட் ஆனதுக்கு அப்புறம் ஐயா வந்து ஒரு ஷூ போட்டுட்டு வர்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஐஜி வந்து ஃபீனிக்ஸ ஹேண்ட் கப் வச்சு லாக் பண்ணியிருப்பாரு சேர் கூட. இவர் எப்படி ஐயா இறந்து போனதுக்கு அப்புறம் ஃபீனிக்ஸ் அந்த இடத்துக்கு வந்திருப்பாரு அப்படிங்கிறதுக்கான ரெஃபரன்ஸா அந்த சேரோடைய ஒரு கை அவருடைய கையில இருக்கிறத பார்க்க முடியும். ஸோ சேர உடைச்சிட்டு அவர் எந்திரிச்சு வந்திருக்கிறாரு அப்படிங்கிறதுக்கான டீட்டெயிலா தான் சேரோடைய ஒரு பகுதி அவருடைய கையில இருக்கிறத காட்டியிருப்பாங்க. இந்த சீன்ல டி.கே. மகாதேவன் வந்து என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, ஐயாவ பார்த்து, "ஒரு நாள் இல்ல ஒரு நாளு என்னுடைய நடிப்ப பார்த்து நீங்களும் கை தட்டுவீங்க" அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இந்த டயலாக்க கனெக்ட் பண்ற விதமா தான் வீட்ல வந்து குமார் இறந்து போகுற அந்த சீன்ல சாந்தா படத்தோடைய கிளைமாக்ஸ் ஷூட் பண்ணும்போது அவர் நடிச்சிருக்க மாட்டாரு. உண்மையிலேயே பேசியிருப்பாரு. அந்த எதார்த்தமான நடிப்ப பார்த்து ஐயாவும் கைத்தட்டியிருப்பாரு. இது மூலமா தான் டி.கே. மகாதேவன் வந்து குமாரியா உண்மையிலேயே லவ் பண்ணியிருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி ஐயாவுக்கு தெரிய வரும்.
ஆரம்பத்துல இருந்தே டி.கே. மகாதேவன் வந்து நடிச்சுக்கிட்டு இருந்ததுனால தான், ஐயா வந்து அத கைத்தட்டி என்கரேஜ் பண்ணாம இருந்திருக்கிறாரு. எதார்த்தமான ஒரு நடிப்ப குடுத்தாரோ, அப்பதான் வந்து கைத்தட்டுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. நம்ம 2 பேருடைய ஈகோனால குமாரிய கொன்னுட்டோம் அப்படிங்கிறதுக்காக ஐயா வந்து ஷூட் பண்ணி இறந்து போயிருவாரு. டி.கே. மகாதேவன் வந்து அவருடைய பனிஷ்மென்ட்டா ஐயா ஆசைப்பட்ட மாதிரி சாந்தாங்கிற டைட்டிலே படத்த ரிலீஸ் பண்ணியிருப்பாரு. அதே மாதிரி குமாரிய லீட் ரோலா வச்சு படத்த ரிலீஸ் பண்ணியிருப்பாரு. தேவிய ஷூட் பண்ணாங்களா? அப்படிங்கிறது வந்து ஃபீனிக்ஸுக்கு ஒரு டவுட் வரும். அதனால தான் அவருடைய துப்பாக்கிய தேவி கிட்ட குடுத்து தொட்டு ஷூட் பண்ற மாரி ஆக்ஷன் பண்ணுவாரு. அப்ப தேவி என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, "டச் பண்ணாதீங்க" அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதனால கர்ச்சீஃப எடுத்து, "நீ தொட்ட துப்பாக்கிய கூட நான் தொடல" அப்படிங்கிறதுக்காண்டி கர்ச்சீஃப வச்சு அந்த துப்பாக்கிய எடுத்து வச்சுக்குவாரு. ஆனா ஃபிங்கர் பிரிண்ட் டெஸ்ட்டுக்கு குடுத்து, தேவி வந்து இந்த கொலை பண்ணல அப்படிங்கிற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணியிருப்பாரு. குமாரி வந்து ஐயா என்ன சொல்றாரோ, அதே மாதிரி தான் படத்துலயும் நடிச்சு குடுத்துருப்பாங்க கிளைமாக்ஸ்ல கூட. படத்துல டி.கே. மகாதேவன் இறந்து போற மாதிரி குமாரி நடிச்சு குடுத்துருப்பாங்க. அதே மாதிரி டி.கே. மகாதேவனுக்கும் உண்மையா இருப்பாங்க. என்ன நல்லா பாத்துக்குவாரு, என்ன ஏமாத்த மாட்டாரு அப்படின்னு சொல்லி நம்பிக்கையா பேசுற மாதிரி டேப்ல பதிஞ்சு வச்சிருப்பாங்க. ஸோ 2 பேருக்குமே சமமா தான் குமாரியோடைய கேரக்டர் அமைஞ்சிருக்கும். காந்தா படத்த ஒரு தடவையாவது நீங்க பார்த்திருக்கீங்க அப்படின்னா, இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. இந்த படத்துல நடிச்ச எந்த கேரக்டர் ரோலும் உங்கள ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணுச்சு அப்படிங்கிறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல படையப்பா படத்தோடைய ஹிடன் டீட்டெயில்ஸ் வீடியோ பார்ட் 2 நீங்க இன்னும் பார்க்கல அப்படின்னா, கமெண்ட் பாக்ஸ்ல லிங்க் இருக்குது. செக் பண்ணி பாருங்க. காந்தா படத்துல இதெல்லாம் நான் நோட் பண்ண சின்ன சின்ன ஹிடன் டீட்டெயில்ஸ். இந்த மாதிரி படத்தோடைய ஹிடன் டீட்டெயில்ஸ் வீடியோ நீங்க இன்னும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்மளுடைய சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க.